ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு வெஜ் லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்கா ரோட்டி, பஞ்சாபி ராஜ்மா மசாலா, தாளிச்ச தயிர் சாதம் இதெல்லாம் தான் இருக்க போகுது. இந்த ராஜ்மா கிரேவி செய்ய 3/4 கப் அளவு ராஜ்மா எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி இருக்குது. மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து தயிர் சாதத்துக்கு 1/2 கப் அளவு பச்சரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஊற வச்ச ராஜ்மாலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துப்போம். ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 விசில் மினிமம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த ஃபுல்கா ரோட்டிக்கு தேவையான மாவு பசஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸ் சீட், ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃப்ளாக்ஸ் சீடை கடையில் வாங்கிட்டு அதை எதுவும் வறுக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறது தான். நெக்ஸ்ட் இப்போ இதில் இந்த சப்பாத்திக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் சேர்க்குறதுனால சப்பாத்தியோட டேஸ்ட் ஒன்றும் மாறாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னமும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதில் நிறையவே இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்காக ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் 1 இன்ச் அளவு இஞ்சி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 15 பூண்டு பற்கள் அதையும் சேர்த்துட்டு லேசாக வணக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கோர்ஸாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வதக்க தானே போகிறோம், அதனால் சின்னசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ ஈஸியாக வதங்கி வரும் இந்த வெங்காயம்லாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி வேறு அது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் இந்த மாதிரி பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லி வேறு சேர்க்குறதுனால இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி தக்காளி லேசாக வதங்குற வரலையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 25% வதங்கினா போதும். அப்போ நம்ம இதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இதோடவே இதை வதக்கி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஒரு 75% வதங்குற வரலையும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப மசிகிற வரலையும் நம்ம வைக்க தேவையில்ல. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ தயிர் சாதம் செய்ய நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெகுலராக சாதம் செய்கிற மாதிரி தான். இதெல்லாம் கொதித்து வரும்போது நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். குக்கரில் சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கவங்க குக்கர்லேயும் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. சாதம் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் சேர்க்கறதுனால இந்த தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேஷரால் மசிச்சுக்கலாம். கரண்டியால் கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அதை வச்சு மசிச்சுக்கிறேன். அடுத்து இப்போ இதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தளன்னு இருக்கணும். இப்போ நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இதை செக் பண்ணலாம். இப்போ இதே கடாயை நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் உருகி வர்ற சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, அதில் ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு வேண்டிய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நிறத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுறலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ வேக வச்சுருக்க ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம். 5 விசில் விட்டு குக் பண்ணும்போது ராஜ்மா நல்லா முழுசாக இருக்கும். அமுத்தி பார்த்தா மட்டும் நமக்கு அது மசிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட தண்ணியோடவே நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொதிச்சு வரும்போது இன்னும் திக்காகும். அதனால் நம்ம மிக்சியை வாஷ் பண்ண இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ கிரேவிக்கு வேண்டி உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், ராஜ்மா வேகிக்கும் போதும் உப்பு சேர்த்துட்ருந்தோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ கிரேவியை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்லேயே வந்து கொதிக்க விடலாம். கிரேவி இப்போ சூப்பராக தயாராகிருச்சு. இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி இலைகள் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட போதும். கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக. அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த கிரேவி. நெக்ஸ்ட் இப்போ தயிர் சாதத்தை தாளித்து விட்டுடலாம். ஒரு சின்ன பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்க, காஞ்ச மிளகாயை வந்து இந்த மாதிரி 3ஆக கிள்ளி வச்சுருக்கேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். சாதம் இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு வார்மாக தான் இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா இது பண்ணி விட்டுடலாம். நம்ம தளன்னு வச்சோம், ஆனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போ தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். பால் ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 கப் அளவு சேர்த்துருக்கோம். தயிர் வந்து 1/2 கப் அளவு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் இப்போ காலையில் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதிகமாக தயிர் விடாமல் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ புல்கா சப்பாத்தி வந்து நான் போட போகிறேன். நல்லா மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக திருப்பி விட்டு நம்ம தேய்ச்சிக்கணும். ஒரு 5-6 சப்பாத்தி நான் தேய்ச்சி வச்சுப்பேன் எப்போதுமே. தேய்ச்சி வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம தீயில வாட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பபிள்ஸ் லேசாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ நம்ம இந்த கிரில்லில் போட்டோன்னா நமக்கு சூப்பராக ஃபுல்கா ரெடி ஆகிடும். மீன் டைம் நம்ம தவாவை வந்து இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இது வந்து அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடும் இதில். அப்போ நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதேமாரி நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். ஃபுல்கா ரொட்டி 2 வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ராஜ்மா கிரேவியும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து தயிர் சாதத்தை சர்வ் பண்ணிடலாம். தயிர் சாதம் சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து மாதுளை முத்தும் கேரட்டும், துருவின கேரட்டும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபியை நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி அதிகமாக நம்ம இதில் சேர்க்கல. காய்கறி இல்லாத நாளில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பிளான் பண்ணி செய்யலாம் நம்ம ஃபேமிலிக்கு. இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.